ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழா. இந்த சீசனில் கொசு தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் வர சீசனில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காலத்துலலாம் கொசு தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். கொசு கடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி இயற்கையான முறையில் எப்படி கொசுக்களை விரட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பொதுவாக கொசுவத்தி பொருதி வைப்போம் ரூமில். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காயில் வாங்கி மாட்டுவோம். இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் சார்ந்த பொருட்களை தான் கொசுவை விரட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது கொசுவை விரட்டுதோ இல்லையோ நம்மளுக்கு நோய்களை அதிகமாகவே பரப்பிடும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கொசுவத்தி சுருள்லாம் பொருதி வைக்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தரும் 100 சிகரெட் குடிக்கிறதுக்கு சமம் அந்த புகையை சுவாசிக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் கெமிக்கலான பொருட்களை பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி நிரந்தரமான தீர்வு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கொசுக்கள் எல்லாமே லைவாக சாகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மயக்கம் போட்டு கீழே விழும், அதால் அடுத்து எந்திரிக்கவே முடியாது. ஸோ இது போல் உங்கள் வீட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற அந்த டிப்ஸை நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா போதும். மூளை முடுக்கில் எங்கே கொசு இருந்தாலும் வெளியில் வந்து மயங்கி விழுந்துடும். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வினோத் அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க. நம்ம வாயு தொல்லைக்காக ஒரு ரெமெடி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் 100% ரிசல்ட், மை பாடி ஓகே அப்படி சொல்லி எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. செகண்ட் கமெண்ட்டு மாதவிடாய் பிரச்சனையை நீக்கிறதுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. Thank you so much ma'am, this tips is very useful for me, yesterday only I watched this video அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெமெடி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே அந்த 2 வீடியோடைய லிங்க்கும் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெமெடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னமான உரல் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 வெள்ளைப்பூடை இது போல் போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. தோலோடையே போட்டு நசுக்கிக்கோங்க. நசுக்கின அந்த வெள்ளைப்பூடை இது போல் ஒரு கிளியாஞ்சட்டியில் சேர்த்துக்கோங்க. இதை சில்வர் பாத்திரத்துலலாம் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மண் சட்டியிலேயே பண்ணுங்கள். இது வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கடைகளில் நார்மலாகவே கிடைக்கிது, 5-10 ரூபாய்க்கு இது வந்து கிடைக்கிது. ஸோ இது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இது யூஸ் ஆகிட்ருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற எந்த பொருட்களையும் ஸ்கிப் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கற்பூரம் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இது வந்து நார்மலாக வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற சூடம் தான். இது 3 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே லைட்டாக நுணுக்கி விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் வைக்க விரும்புகிறீங்களோ, அதாவது துணிமணி, பேப்பர் இதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து இந்த விளக்கை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதை ஃபுல்லாக வந்து எரிஞ்சு முடியட்டும். இடையில வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. இதிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வாசனை தான் வந்து அந்த கொசுக்களை வந்து கொல்றதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இடையில ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் முழுசாக நல்லா எரியட்டும். இப்போ நான் சொன்னது போலவே பண்ணுங்கள். ஃபுல்லாக எரிஞ்சு அமர்றது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாளைக்கு கூட நீங்கள் அந்த பக்கம் கொசுக்களை பார்க்க முடியாது. அவ்வளோத்துக்கு எஃபெக்டிவான ரெமடியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை நீங்கள் தேடி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யணும், எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எப்போ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக எரிஞ்சு அமர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூங்க போகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் இது ஃபுல்லாக எரிஞ்சு அமரும் பொழுது தான் அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக பரவி இருக்கும். அப்போது அது வந்து அந்த கொசுக்களை வரவிடாமையும் தவிர்க்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.